வணக்கம். வெல்கம் டு லவ் வித் லா. பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இப்போ என்ன பேசியிருக்காரு, அதனால என்ன இஷ்யூ ஆச்சு, ஸோ இதோட டீட்டெயிலான விளக்கங்கள் அண்ட் உண்மையாகவே ஃபேக் லா டிகிரிஸ் வந்து வச்சுருக்காங்க, உள்ள கோர்ட்டில் வந்துட்டு இருக்காங்களா, எத்தனை சதவீதம் வந்திருக்காங்க, அண்ட் பார் கவுன்சில் ஏன் கண்டுக்கல, இதை பற்றி எல்லாமே ஓப்பனாக அவர் வந்து கோர்ட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது அஃபிஷியல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் படிச்சு பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவுமே படிங்க. ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஒரு கேஸில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது காக்ரோச் அண்ட் பேரசைட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இருக்காங்க, ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட நீங்களும் கை கோக்க போறீங்களான்னு ஒரு வக்கீலை பார்த்து அவர் கேள்வி கேட்குறாரு. ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த காக்ரோச் ஏன் வந்தது இந்த நேம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காக்ரோச்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இன்றைக்கி மாறினதுக்கு என்ன காரணம். ஸோ நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கும்போது May 15 இஃப் ஐம் நாட் ராங். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் லிங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், நியூஸ் வெப்சைட்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ May 15 அப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டுருக்கு ஒரு கேஸ். என்னென்னா ஒரு லாயர் வராரு, அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2-3 கேஸ் போட்டிருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அகெயின் திரும்ப ஒரு கேஸ்க்காக அவர் வராரு. வந்துட்டு என்னன்னு சொல்கிறாருன்னா, சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. இந்த பதவி வந்து கவர்மெண்ட் பதவி, இதுக்காக சேலரி பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கௌரவ பதவி தான். இதை பற்றிலாம் நம்ம தனியாக பெருசாக ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம், எப்படி கொண்டு வராங்க, லீகலி என்ன ப்ரொசீஜருங்கிறதுலாம். பட் ஜுடிஷியரியில் இந்த ஒரு பதவி இருக்குது, சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு பதவி. இந்த சீனியர் அட்வொகேட் பதவி எல்லாருக்கும் தரமாட்டாங்க, சரிங்களா. 10 வருஷம் சீனியர் தான், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் ஆனாலும் சீனியர் தான். ஸோ ஒரு சில பேருக்கு ரொம்ப எக்ஸப்ஷன் கேட்டகரியில் ரொம்ப ஹானரான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப நிறைய நாலேஜாக. நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாருமே சீனியர்ஸ் தான், பட் ரொம்ப ரேராக ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த பதவிகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஹைகோர்ட்லேயும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரெல்லாம் வந்து வராது. ஸோ அதை அப்ளை பண்ணி தான் வாங்கணும் ஒரு லாயர். ஸோ எல்லா நேரங்களையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து டெல்லி கோர்ட்டில் இருக்கார். ஸோ டெல்லி கோர்ட்டில் வந்துட்டு ப்ராப்பராக இது நடத்தப்படுறது இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல, சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த அட்வொகேட் பற்றி சரியாக தெரியல, நியூஸ்லேயுமே அந்த அளவுக்கு எனக்கு கவர் ஆன மாதிரி இல்லை, தெரிஞ்சதுன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்போ ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சோஷியல் மீடியா கண்டக்ட் வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சோஷியல் மீடியாவில் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரிகர் பண்றாரு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வார்த்தை மென்ஷன் பண்றாரு, சோஷியல் மீடியா கான்டாக்ட் வந்து சரியில்லை, எப்படி வந்து உங்களுக்கு சீனியர் அட்வொகேட் பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிஜேஐ அவர் வந்து கேட்கிறாரு, சூரியகாந்த் அவர்கள் கேட்கிறாரு. கேட்கும் போது இப்படியே ஒரு விஷயம் ஆர்குமெண்ட்ஸ் சூடாக வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது என்னன்னு சொல்றாரு, சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி நிறைய பேராசைட்ஸ் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை இல்லாமல் they are some of them some cockroaches are here like youngsters or roaming in society அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தை விடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பேச வர்றாருன்னா, நீங்களும் அவங்களோட கை கோக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாரு. ஸோ அவர் சொன்ன விஷயம்னா, ஆர் யூ கோயிங் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம். ஸோ இந்த மாதிரி இருக்க காக்ரோச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி அட்டாக் பண்ணுறாங்க, ஜுடிஷியல் சிஸ்டம்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் எவ்ரி ஒன். ஏன் அப்படின்னா, சம் ஆஃப் தெம் பிகம் மீடியா, சம் ஆஃப் தெம் பிகம் சோஷியல் மீடியா, சம் ஆஃப் தெம் பிகம் ஆர்டி ஆக்டிவிஸ்ட், சம் ஆஃப் தெம் பிகம் அதர் ஆக்டிவிஸ்ட் அண்ட் தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய ஃபேக் அட்வொகேட்ஸ் அண்ட் ஃபேக் ஆன கோர்ட், ஃபேக் ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு ஜுடிஷியலுமே வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கோட் போட்டுட்டு ஒரு அட்வொகேட் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்து ஆர்கியூ பண்ணிட்டு போறது, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் இந்த ப்ரொஃபஷனை கிரிமினல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிறாங்க. அட்வொகேட் ஆகிட்டா நம்மளை யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஒரு பந்தாவா கெத்தா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபேக் லா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, போகஸ் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இதுக்கான நான் சிபிஐ ப்ராப் போக போறேன், சிபிஐ கிட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நான் கேட்க போறேன். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும், பிகாஸ் ஜுடிஷியரி அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ற விஷயத்தை தான் இவர் இந்த ஒரு வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்றாரு. பட் அவர் சொன்ன வார்த்தையோ யங்ஸ்டர்ஸ் வந்து மொத்தமாவே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவர் அவமானப்படுத்தினாரான்னு கேட்டா, அவர் பேசின வார்த்தை தப்பு, நான் சொல்ல வந்த இன்டென்ஷன் தப்பு கிடையாது. அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபேக் கேசஸ், ஃபேக்கானிய சில விஷயங்கள், ஏன்னா அவர் சொன்ன விஷயம் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்ல நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து எல்எல்எம் படிக்கும்போது ஒரு ரிசர்ச்காக ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். பட் அது ப்ராப்பராக எனக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்காதனால என்னால் பண்ண முடியல ஃபர்தரா. என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, ஆர்டிஐ மர்டர்ஸ்னே ஒன்று இருக்கு.
டாபிக் வேணும் அப்படின்னா ஆர்டிஐ மர்டர்ஸ், அதாவது என்னன்னா ஆர்டிஐல ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கேஸ்லாம் ஃபைல் பண்ணி நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ணுற விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? இது மாதிரி ஒரு கேட்டகரியில் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா, இன்னொரு சில ஃபேக்கான ஆக்டிவிஸ்ட் சில பேர் இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறது, டிலே பண்ணுறது, கோர்ட்டுடைய நேரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவங்க வார்த்தையை கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்து அட்வொகேட் தானே, நான் காக்ரோச் கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி இது காக்ரோச் அப்படிங்கிறத விட நானும் ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் தான். நிலையான வருமானமோ இல்லை ப்ராப்பரான ஒரு இதுவோ கிடையாது. ஸோ அட்வொகேட்டாக இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் காசு சம்பளம்லாம் வந்து கிடைக்காது. குறிப்பாக வந்து விமன் அட்வொகேட்ஸ் அப்படிங்கும் போது அதுலேயும் வந்து ஒரு டாமினேஷன் ஃபீல்டுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் பெனிஃபிட்ஸ், அந்த சேலரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்க்குறது வந்து இங்கே சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால நானும் ஒரு அன்எம்ப்ளாய்ட் பர்சன் தான். அதனால என்னால் இது புரிஞ்சிக்க முடியும். பட் ஸ்டில் இங்கே சொல்ல வந்த பாயிண்ட் வந்து ஜுடிஷியரியில் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லாம் இந்த மாதிரி ஃபேக்கான அட்வொகேட்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ இன்னும் பெட்டர் கிளாரிட்டி புரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸோட நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்தை பார்த்துடலாம். இந்த விஷயம் சொல்லும் போது காக்ரோச்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக காக்ரோச்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருக்க கூடாது. அவர் சம் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸுங்கிற வார்த்தை தான் சொன்னார். எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்லலை. ஸோ இவங்களாம் சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு தான் மீடியாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் சொல்கிறாரு. ஓகே ஃபைன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது, இது ஒரு பெரிய வைரல் ஆகுது. ஸோ நவ் வி கேம் டு த சிஜிபி. இப்போ கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும் காக்ரோச் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஜிபிக்கு பின்னாடி யார் இருக்கா? ஸோ இந்தியாவுக்கு யாராவது வந்து இந்தியா வந்து வாட்ச் பண்ணுறாங்களா? எத்தனை கண்ட்ரீஸ் வாட்ச் பண்ணுறாங்க? யாராவது ஒரு பர்சனா, இல்லை மல்டிபிள் பர்சன்ஸ், ஒரு குரூப்பா, மல்டிபிள் குரூப்ஸா, இல்லை ஒரு கண்ட்ரியா, மல்டிபிள் கண்ட்ரியா? ஸோ 24 ஹவர்ஸும் நம்ம அப்சர்வ் பண்ணப்படுறோம் யாரோ ஒருத்தங்க மூலியமாக. ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்கும் உள்ள ஒரு அம்பை வந்து விட்டால் அது வந்து ஒரு ஃபயர் ஆகி வெடிக்கும், இந்தியாவில் ஒரு கலவரம் நடக்கும். ஸோ ஏதாவது ஒரு சான்ஸ், ஒரு பாயிண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நடந்த விஷயமும் அந்த மாதிரி ஒரு விஷயமா, இல்லை இதெல்லாம் எதர்ச்சியா தற்செயலா நடக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸுமே எனக்கு இருக்குது. ஸோ கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபேக் அட்வொகேட்ஸ் மேலே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் சிபிஐ அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட் நியூஸ். ப்ளஸ் ஆஃப்டர் சிஜேஐ சூரியகாந்த் அவங்களுடைய அலிகேஷனுக்கு அப்புறமா இப்போ வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு 35 to 40% ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபேக் லா டிகிரிஸோட உள்ள சுற்றிட்டு இருக்காங்க கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போனால் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓப்பன் கோர்ட்டில் அவர் சொன்ன விஷயம்னா பிசிஐ வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஓட் இம்பார்ட்டன்ட். ஓட்டுங்கிறத என்ன சொன்னா பிசிஐ எலெக்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன். அதில் சேர்மன், வைஸ் சேர்மன்லாம் வந்து செலக்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அட்வொகேட்ஸோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிற காரணத்தை ஒரு ஓட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதோட ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸில் தான் இந்த காக்ரோச்ங்கிற விஷயமும் உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்ததான் என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உண்மையாகவே வந்துட்டு இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு கட்சியை உருவாக்குறாங்க அப்படின்னா, இல்லை எந்த ஒரு கட்சி வந்து வராங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இந்தியாவில் சட்டப்படி அவங்க வரதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் லீகலான விஷயங்கள் என்னங்கிறத நான் பார்ட் 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நோ யோர் லக், கீப் வாட்சிங் லவ் வித் லா. தேங்க்யூ.